திவ்யா கூட பேசினதுக்கு சாண்ட்ரா சந்தேகப்பட காரணம் இதுதான். பிக் பாஸ் ரகசியத்தை உடைத்த பிரஜன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 நிகழ்ச்சியில கடந்த வாரம் வெளியேறின பிரஜன் தன்னை பத்தின வதந்திகளுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவர் திவ்யாவோட பேசினதை பார்த்து அவங்களுடைய மனைவி சாண்ட்ரா கோவப்பட்டு இருந்தாங்க. அதை பத்தி தான் இப்போ பிரஜன் வருத்தத்தோடு பகிர்ந்திருக்காங்க. ஆனா, நாட்கள் செல்ல செல்ல இவங்க எதுக்கு எடுத்தாலுமே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. விஜய் சேதுபதி என் நண்பர், குடும்பம் அந்த மாதிரியான மனப்பான்மையில பேசுறதும், பல ரசிகர்கள் இவங்களுக்கு உள்ள இருக்கவங்கள பார்த்து மரியாதை குடுக்க தெரியலையேன்னு சொல்றதும், நெறைய பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சு. விக்ரம வந்து அவங்க அவமானப்படுத்தினதா இருக்கட்டும், எல்லாமே விசித்திரமா தான் இருக்கு. சாண்ட்ராவுக்கு மரியாதைன்றது வார்த்தையில கூட இல்ல. ஏன்னா, கனி அவங்கள ஏற்கனவே கிழவின்னு சொல்றது, அவங்க பேசுற வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையா இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, அவங்க வேற ஒரு லாங்குவேஜ்ல இருந்து இங்க வந்து தமிழ் பேசுறனால மேபி அப்படி இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம, நான் வந்து என்னோட வீட்ல என்னோட மனைவிய சேர்த்து விளையாட விடல. தனியா தான் விளையாடுறேன் அப்படின்னு காட்டணுன்றதுக்காக சில இடங்கள்ல அவர் ரொம்ப பேசியிருப்பாரு. சாண்ட்ராவ அவர் விட்டு குடுத்துட்டு நோஸ் கட் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. இது மாதிரி நெறைய ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கும்போது, சாண்ட்ரா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எந்த இடத்துலயுமே பிரச்சனை விட்டு குடுக்காம இருந்திருப்பாங்க. இத வச்சு கண்டிப்பா ஒரு பிரச்சனை வரும்ன்ற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. பிரஜன் கரெக்ட்டா வெளிய வந்தனால சாண்ட்ரா திவ்யா கணேஷ் கிட்ட கடும் கோபமா பேசியிருக்காங்க. அப்போது யாருக்கும் இவர் ஏன் இப்படி பேசுறாருன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா அடுத்த நாள் சாண்ட்ரா பார்வதி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, திவ்யாவுக்கு நான் தான் வெளிய போணும் அப்படின்றது ஆசை. விஜய் சேதுபதி கேட்கும்போது கூட அதத்தான் சொல்லிட்டு இருந்தா. அப்படின்னு ஒரு ஆதங்கமா சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பிரஜன் திவ்யா கிட்ட பேசி விளையாடிட்டு இருந்தனால, அவங்க ஜாலியா வெளியில தெரிஞ்சிருக்கலாம். ஆனா உண்மையிலேயே அங்க நடக்கிற விஷயம் வேற. அதாவது எப்பவுமே சாண்ட்ரா விளையாடும்போது, நான் வந்து ஸ்ட்ரிக்ட்டா இருக்கேன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா திவ்யா சொன்ன மாதிரி சாண்ட்ரா கிடையாது. அவங்க ரொம்ப சாஃப்ட்டானவங்க. அவங்கள இவங்க மேனிபுலேட் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பிரசன்ட் விளையாட்டு அப்படின்றது வந்து சாண்ட்ராவ யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இல்ல. சாண்ட்ராவ பொறுத்தவரைக்கும் தன் கணவர ஹீரோவா காட்டுறேன்னு எல்லா இடத்துலயும் விட்டு குடுத்துருப்பாங்க. பிரசன்ட் கேம்ல அப்படி பண்ணதே இல்ல. அவரு கரெக்ட்டா தான் இருப்பாரு. சில சமயத்துல மூக்குல புல்டாக் மாதிரி காத்து விட்டுட்டு, மத்தவங்கள மிரட்டுற மாரி ஏதாவது கிரியேட்டிவா பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ உங்களுடைய கருத்து என்னவா இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.